கன்னி ராசியில பிறந்த ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. கன்னியில பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஈர்க்கப்படக்கூடிய நிலை அளவுக்கு விலகக்கூடிய நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உண்மையான காதலா, நல்ல காதலா, அதாவது நல்ல காதல் மீன்ஸ் எல்லாரும் தவறா புரிஞ்சுக்க வேண்டாம், கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து டைம் பாஸ்க்கு ஒன்று, பேசுறதுக்கு ஒன்று, பழகுறதுக்கு ஒன்று அப்படின்றது மாதிரி இல்லாமல் உண்மையான காதலாக இருக்கும் பட்சத்தில் இவங்களோட லவ் லைஃப் சூப்பராக இருக்குங்க. இவங்கள மாதிரி ஒரு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கவே முடியாது. இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதியே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் உச்சமடையக்கூடிய இடம். ஸோ வந்து அவங்க தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி தான் கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னதான் திறமை இருந்தாலுமே அவங்களுக்கு அது கரெக்டாக வழிநடத்த தெரியாது. கையில் கண்ணா பின்னான்னு காசு இருந்தால் கூட கரெக்டான ஒரு குடும்பம்னு அமையாத வரைக்கும் அந்த காசை எப்படி ஒரு உருவெடுத்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க தெரியுன்றது தெரியவே தெரியாமல் போகக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா கண்ணியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த திருமணத்துக்கு பின் உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே தவிர்த்து, ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வளமாக இருக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஸோ புரிஞ்சுண்டு நல்ல அழகான ஒரு காதல் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இவங்கள மாதிரி வாழணும். அதாவது சிற்றின்பு பிரியர்கள்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து பாராட்டுறதை விரும்புவாங்க, அட்டாச்மெண்ட் விரும்புவாங்க. ஒரு வந்து சும்மா வந்து கைப்பிடிச்சிட்டு வெளியில் போகணும், பேசணும், இவங்க கூட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். இவங்ககிட்ட வந்து ஆன் டைமுக்கு வந்தியா, ஆன் டைமுக்கு போனியா, இந்த வேலையை பார்த்தியா, அந்த வேலையை பார்த்தியான்னு நீங்கள் ரூல்ஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரு நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். பட் என்னன்னா எனக்கு வந்து ஜாலியான நிலையில் இருக்கணும், என்னோட மனம் வந்து விரும்புகிற மாதிரி இருக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கன்னி ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா வயசே தெரியாதுங்க, ரொம்ப இளமைத்துவமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இளமைத்துவமாக இருந்தால் எத்தனை பேர் தேடி வருவாங்க தானே செய்வாங்க. அதில் என்னென்னா கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனால் கூட அந்த இளமை தோற்றம் மாறாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இதில் என்னென்ன ஒரு பெரிய டிஃபிகல்ட்டிஸு,